ஜெயிச்சிட்டேன். தொண்ணு தோகல போ. நான் ஜெயிச்சிட்டேன். நான் தான் பெஸ்ட். எவன்டா அவன் ராத்திரி பெஸ்ட் பெஸ்ட்னு கத்திக்கிட்டு இருக்கிறது? சாரி எலியட், நீ நல்லா தூங்கு. நான் அடுத்த லெவல் விளையாட போறேன். இந்த லெவலுக்கு எப்படியாவது முடிச்சே ஆகணும். இவன் தொல்ல தோகல போ. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் இதுதான் சொன்னேன். நீ ஏதோ சொன்னியா? மாப்பு, உனக்கு என் கலை தாண்டி ஆப்பு. நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல. ஏன், உன்னால என்ன ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? நீ யாருக்கிட்ட சண்டை போடுறன்னு உனக்கு தெரியல. இப்ப பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஓ, நீ ஏன் இப்படி இருக்க எலியட்? அதுவா, நேத்து நைட்டு ஒரு அருளோசியா ரூம்ல இருந்து என்ன தூங்க விடாம அவன் கேம் ஆடிக்கிட்டே இருந்தான், தெரியுமா? நீ ஏன் இப்படி கம்ப்ளைண்ட் பண்றன்னு எனக்கு தெரியல. நான் உன்னை விட கம்மியான நேரம் தானே தூங்குனேன். யோ, எப்படியும் நீ கிளாஸ் கவனிக்க போறதில்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு தூக்கம்? நீ பொறாமப்படுற. பொறாமையா? எனக்கு எதுக்கு பொறாம? ஏன்னா நான் சூப்பரா விளையாடுறேன்ல. அத பத்தி எனக்கு என்ன கவலை? ஒரு குரங்கு கூட இந்த கேம் ஆடும். ஓ அப்படியா? இந்த கேமோட 10 லெவல கூட உன்னால தாண்ட முடியாது. என்னால முடியும்னு எனக்கு தெரியும். நான் பெட்டு கட்டுறேன். சரி, ஓகே. அட்லீஸ்ட் நீ கொஞ்ச நேரம் விளையாடுறது நிறுத்துவல்ல, அதை என்கிட்ட கொடு. 1. ஓகே, நீ இப்ப அடுத்த லெவலுக்கு போகணும்னா அந்த பிளிங்கிங் டோர் கிட்ட எந்த எனிமிகிட்டயும் மாட்டாம நீ போய் சேரணும். ஓகே, புரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி நீ அந்த டோரோட கீயை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு லெவல்லயும் ஒரு ஸ்பெஷல் வெப்பன் இருக்கு. போதும் போதும், என்ன டிஸ்டர்ப் பண்ணது போதும். என்ன விளையாட விடு. விளையாடி முடிச்சிட்டியா எலியட்? இன்னும் ஒரே ஒரு நிமிஷம். கம் ஆன் எலியட், நீ ஜெயிச்சிட்ட. நீ ஃபர்ஸ்ட் லெவல முடிச்சிட்ட. இல்ல, நான் அடுத்த லெவலுக்கு கூட போயிட்டேன். விளையாடுறது போதும் எலியட், வா கிளாஸ்க்கு போகலாம், டைம் ஆச்சு. நீங்க எல்லாரும் போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். Video by visualcityblogspot.com. எலியட், இன்னைக்கு ஃபுல்லா எங்க இருந்த? நீ கிளாஸ்க்கும் வரல, டின்னரும் சாப்பிடல. 10 ஹவர்ஸா இந்த கேம் விளையாடிட்டு இருக்க தெரியுமா? எனக்கு என்னோட கேம் வேணும். கம் ஆன் எலியட். ஹே ஜாஷ், இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடி தரேன். நான் 3rd லெவலுக்குள்ள போயிட்டேன். இந்த ஃப்ளைங் ஆன்ஸ் எல்லாம் கொடூரமானது. ப்ளீஸ், இந்த லெவல முடிச்சு தந்துடுறேன். கண்டிப்பா இந்த லெவல் முடிஞ்சோன்னு தந்துடுறேன். ஓகே ஓகே, நாளைக்கு டயர்டா இருந்ததுன்னா என் மேல பழிய போடக்கூடாது. எலியட், நீ என்ன பண்ணிருக்கன்னு பாரு. ஹலோ, ஒரு சாரியாவது சொல்லிட்டு போலால.
நீங்க பாத்துட்டு இருக்க உயிரினம் ரொம்ப வித்தியாசமானது. அதாவது இதுங்க உயிரோட என்ன சத்தம்? அதாவது என்னன்னா, ஓ, இதுங்க உயிரோட இருந்தாலும் இதுங்களுக்கு சாப்பாடு எதுவும் தேவைப்படாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை. அதனாலதான் இதுங்களை டாம்பின்னு சொல்லுவாங்க. யார் இப்படி கிளாஸ் நேரத்துல சத்தம் போட்டுட்டு இருக்கிறது? எலியட், என்கிட்ட நல்லா மாட்டினீங்களா ஆன்ஸ்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ ஓ ஓ ஏலியட் கிளாஸ கவனிக்காம இந்த கேமை விளையாடிட்டு இருந்தான் சார். ஏலியட் இப்படி பண்ணுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். இவனை பார்த்து மத்த ஸ்டூடெண்ட்டும் கேட்டு போயிடுவாங்க சார். ஓ, கரெக்ட் தான். எறும்புங்களா? ஆமா, ஒவ்வொரு லெவல்லயும் ஒவ்வொரு வித்தியாசமான எறும்பு இருக்கும் சார். ஃப்ளையிங் ஆன்ட்ஸ் தான் ரொம்ப மோசமானது. இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே. ஓ ஆமா, இது நல்லா இருக்கும். மிஸ்டர் மால்கம் சார், கிளாஸ்ல இப்படி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓ, இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்றது தப்பு. ஏலியட் ரொம்ப நல்ல பையன். ஏலியட், நீ போய் கிளாஸ கவனி. அது வரைக்கும் நான் இந்த கேமை லாக்கர்ல போட்டு பூட்டி வைக்கிறேன். சொன்னது புரிஞ்சுதா? ஆனா எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு தான் ஏலியட். இந்த கேம் என்கிட்ட பத்திரமா இருக்கும். ஆனா சார், என்னோட கேம் எங்க? மிஸ்டர் மால்கம் அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. என்ன, என் கேம குடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா, ஆனா நான் அதை திருப்பி வாங்கி தரேன். கரெக்டா சொன்னேன். எப்படி பண்ண போற? நீ பண்ண வேலைக்கு தேங்க்ஸ் எலியட். ஃபர்ஸ்ட் 2 hour கேம்ஸ் தான். நீ கிளாஸ்க்கு வரியா இல்லையா? நீ கிளம்பு. எனக்கு உடம்பு சரியில்லை. நான் இங்கே படுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி சரி, இங்கே இரு. ஓ, இது நெருப்ப காக்குது. நான் உன்கிட்ட இருந்து இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எலியட். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நான் லாஸ்ட் லெவல்ல இருக்கேன். இந்த கேம் உன்னை சாப்பிடவும் விடல, தூங்கவும் விடல. ரொம்ப அன்ஹெல்த்தியா இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த கேமை விளையாடிட்டு இருந்தனா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. வேண்டாம், நாங்க சொல்றது உன் நல்லதுக்கு தான். ப்ளீஸ் ப்ரொஃபசர், நீங்க அதை என்ன பண்ண போறீங்க? நான் இத இதுக்குள்ள போட போறேன். இது என்னது? கார்பேஜ் போன வழியா? அதாவது இது என்னன்னு இது யாருக்குமே தெரியாது. ஆனா இதுக்குள்ள இத நான் போட்டா உன்னால எடுக்கவே முடியாது. இனிமே ஒழுங்கா கிளாஸுக்கு வா. இல்ல. பேஸ்மெண்டா? பரவாயில்லையே. இப்போ அந்த கேம் எங்க? ஓ ஓ,
எத்தனை பிளேயர்ஸ்? ஓ ஓ, ஒண்ணுதான். பிளிங்கிங் டோரா? சாவி இங்க இருக்கு. இல்ல அப்படின்னா வெல்கம் டு லெவல் 1. எறும்புங்க. லெவல் 1ல ஸ்பெஷல் பவர் எங்க? யோசி யோசி. கயிறு. இது போச்சு. ஓ எலியட், உன்னை நான் கொன்னே போட்டு போறேன். என்னாச்சு? நான் இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்றதுக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்ண தெரியுமா? இத பண்ண உனக்கு ரொம்ப நேரம் ஆச்சா? எல்லாம் இப்ப நாசமா போச்சு. எலியட்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் ஒரு சாரி கூட சொல்லல தெரியுமா? அவன் அந்த கேமையே விளையாடிட்டு இருந்தான். சரி, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். எலியட் எனக்கு அல்ஜிப்ரா சொல்லி தரேன்னு சொன்னான். அவன் அதை மறக்கலன்னு நினைக்கிறேன். அவன் கிட்ட நான் ஹாய் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. இங்க இருந்து அப்படியே வெளியே போய் ஆகணும். வெல்கம் டு லெவல் 2. எல்லாரும் இங்க இருந்து ஒழிச்சு போங்க. உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்களும் மாட்டீங்க. என்னோட கண்ணு. Video by என்ன பண்ணிட்டு இருக்க? ஜானஸ், ஓடு ஓடு. உனக்கு என்ன பிரச்சனை எலியட்? நீ எறும்புன்னு நினைச்சிட்ட. நம்ம உடனே இங்க இருந்து போய் ஆகணும். இங்க நிறைய எறும்பு இருக்கு. எறும்பா? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? இங்க எந்த எறும்பும் இல்ல. ஆனா இங்க நிறைய எறும்பு இருந்தது. உன் மேல ஸ்ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப சாரி. ஆனா சத்தியமா சொல்றேன், இங்க நிறைய எறும்பு இருந்தது. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ எலியட். நீ எனக்கு அல்ஜிப்ரா சொல்லி தரேன்னு சொன்ன. டைம் ஆச்சு. என்னால முடியாது. என்ன? நீ ப்ராமிஸ் பண்ண. எனக்கு சொல்லி தர முடியுமா முடியாதா? முடியாது. இங்க என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சாகணும். ரொம்ப சந்தோஷம் எலியட். நெக்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நேரம் போது ஒர்க் பண்ண மாட்டேங்குது. சூப்பர்மேன் நேர்ல பாத்திருக்கீங்களா? இப்ப பாரு. ஏய், ஏய். அப்பா, அப்பா. எலியட், நீங்க வந்து விழுந்ததுல ரொம்ப சந்தோஷம். அந்த எறும்புங்களா எங்க? எந்த எறும்புங்களை பத்தி கேக்குற? இவ்வளவு நேரம் என்ன தடுத்துட்டு வந்தது அந்த எறும்புக்கு. அந்த கோல்டன் கீ எடுத்து நான் டோரை திறக்க ட்ரை பண்ணேன். ஆனா அதுங்க தடுத்துருச்சுங்க. நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியல ஏலியட். நீ எதையோ பார்த்து நல்லா பயந்துருக்க. அப்படின்னா நம்ம உடனே நல்ல சைக்காட்டிஸ்ட கூப்பிடணும் சார். அவர் யாரு? உன் மனசுல இருக்கிற எந்த விஷயம் ரொம்ப கவலைப்படுத்துதுன்னு அவர் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. அதுக்கு அவரு உன்னுடைய மூளையை வெளியெடுத்து தான் ஆபரேஷன் பண்ணணும். அந்த ஆபரேஷன் இப்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். நல்லா தான் இருக்கேன். சும்மா விளையாடினேன். நான் விளையாடினா என்ன பண்ணுவீங்கன்னு பாக்கலான்னு டெஸ்ட் பண்ண, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நான் இப்ப கிளம்புறேன். வரேன். ஏய் ஜானஸ், உனக்கு அல்ஜிப்ராவை பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. எலியட் தான் அல்ஜிப்ரா நல்லா போடுவான். நீ வேணா அவன்கிட்ட கேளு. நான் அவன் கிட்ட ஏற்கனவே கேட்டேன். அவன் என்ன ஏமாத்திட்டான். எலியட் ஏமாத்திட்டானா?
ஒருவேளை அவன் மறந்துட்டானா என்னவோ? கண்டிப்பா இந்த தடவையும் டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அவன் மேல கோவமா வருது. வேற எதையாவது கேளு. அவன் கேம்ல ரொம்ப முழுகி போயிருக்கான். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் இங்க வெளியே இருந்தோ அதுங்கெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு லெவல் 3. லெவல் 3 பறக்கிற எறும்புகள். ஏலியட், ஓடி வரும்போது பார்த்து வரக்கூடாதா? அவங்க மறைஞ்சிட்டாங்க. யாரு போயிட்டாங்க? என்ன துரத்திட்டு வந்த எறும்புகள். எறும்புங்களா? ஓ நோ, இந்த பக்கம் எறும்புங்களே கிடையாது. அப்படி நீ எங்கேயாவது நீ எறும்ப பார்த்தனா இத யூஸ் பண்ணு. இது கண்டிப்பா அந்த எறும்புகள் எல்லாம் கொன்னுடும். இன்செக்ட் ஸ்ப்ரேயா? இது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பூவெல்லாம் கூட நாசமாக்கிடும். அதனால ஒரே கல்லுல 2 மாங்காய். என்னால ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்க முடியல. இவ்வளவு நேரம் அந்த எறும்புங்க என்ன துரத்திட்டு வந்தது. அதேதான் மாஸ்டர், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். மாஸ்டர், மாஸ்டர்! ஏ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெளிய போலாம். வெளிய போலாமா? எப்படி? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போங்களே, அப்படியா? அப்படிதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவாங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? ஆமா. வேண்டாம், தேங்க்ஸ். என்ன? கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். நீங்களே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சனே. ப்ரொஃபசர். ஏலியட், நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை தேடி வந்தேன். நீ நிறைய கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்ட ஏலியட், அதனால நீ நிறைய எழுத வேண்டியது இருக்கு. சரி, நீங்க என் கூட இருந்து அது எல்லாத்தையும் நான் செய்யறேன்னு பாத்துக்கிறீங்களா? என்கிட்ட வேற ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அம்மா! உன் வேலையை முடிக்கிற வரைக்கும் நீ இந்த ரூம் விட்டு வெளியில வரக்கூடாது. அடோ, என்னால இங்க தனியா இருக்க முடியாது. நான் இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். என்னை இறக்கி விடு. என்னை போக விடு. இங்க என்ன நடக்குது? நான் இங்க இருந்து வெளியே போகணும். சாவி, அந்த சாவி அங்க இருக்கு. Oh no. லெவல் 4 ஸ்டார்ட். டேய், இது ஏலியட்டோட ஷூ தான். அது பாட்டுக்கு அங்கேயே இருந்துட்டு போகுது. நீ அதை விட்டுட்டு உன் வேலையை பாரு. Video by உங்களுக்கு யாராவது கத்துற சத்தம் கேட்டுதா? visual2blogspot.com. ஏலியட், நீ நல்ல குயின் இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. ராயல் ஹைனஸ், நீ என்ன ஏதோ பண்ணிடாத. இது ரொம்ப தப்பு. ஏலியட், நீ இதுக்குள்ளதான் இருக்கியா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? கிட்டத்தட்ட ஒண்ணும் ஆகல. எல்லாரும் என்ன வந்து காப்பாத்துக்கோ. நான் இந்த குயின் கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஓ, அவன் இன்னும் அந்த கேம் தான் விளையாடிட்டு இருக்கான். இத முதல்லயே சொல்றது இல்லையா? நாங்க ரொம்ப பயந்துட்டோம். எனக்கு என்னோட கேம் வேணும். கதவு தர. எனக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னால இப்ப கதவை திறக்க முடியாது.
இது வரைக்கும் நான் அந்த லெவலுக்குலாம் போனதே கிடையாது. என் கேமை திருப்பி கொடு. பரவாயில்ல, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. நீ ஏன் இன்செக்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ண கூடாது? நல்ல ஐடியா. அந்த கேம் விளையாடுறத உடனே நிறுத்திட்டு மரியாதையா கதவு தர. கேம் ஓவர். நான் ஜெயிச்சுட்டேன். நான் அந்த குயின் ஆண்ட கொன்னுட்டேன். இவ்ளோ நேரமா? ஒரு முட்டாள்தனமான கேமை வச்சு எவ்வளவு நேரம் தான் விளையாடிட்டு இருப்ப? ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. என் பொருளை உனக்கு கொடுக்கறது இதுதான் கடைசி. ஒழுங்கா அதை என்கிட்ட திருப்பி கொடு. முடியாது. என்னோட கேம் என்கிட்ட திருப்பி கொடு. இந்த கேம் நீ விளையாட கூடாது. சொல்றத கேளு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ எதுக்காக இப்படி பண்ற? உன் நல்லதுக்காக தான் பண்றேன். என்ன நம்பு. சத்தியமா நான் உனக்கு வேற ஏதாவது வாங்கி தரேன். இதை விட நல்ல கேம்ஸ் நிறையவே இருக்கு. சொல்ல போனா இந்த கேம் அவ்வளவா நல்லாவே இல்ல.